சிவபெருமான் ஏன் தான் மகனையே வதைத்தார்? நீ அழிக்கப்பட வேண்டியவன்தான். உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு முறை சிவன் தியானத்தில் இருக்கும் பொழுது பார்வதி தேவி விளையாட்டாக அவரின் இரு கண்களையும் மூடினார். இதனால் பிரபஞ்சம் இருளில் மூழ்கியது. பிரபஞ்சத்தை காப்பதற்கு தனது மூன்றாவது கண்ணை திறந்தார் சிவன். அந்த வெப்பத்தில் பார்வதி தேவிக்கு வியர்வை வரத் தொடங்கியது. ஒரு சொட்டு வியர்வையில் இருந்து அந்தகாசுரன் என்ற அசுரன் பிறந்தான். அப்பொழுது அசுரர்களின் தலைவனாக இருந்த ஹிரண்யாக்ஷன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து அந்தகாசுரனை கேட்டான். ஹிரண்யாக்ஷன் பக்தியில் மனம் குளிர்ந்த சிவன் அந்தகாசுரனை கொடுத்தார். அண்டகாசுரன் வளர்ந்ததும் 3 உலகங்களையும் கட்டுப்படுத்தி இருந்தான். ஒரு நாள் அவன் கனவில் உலகிலேயே மிகவும் அழகான பெண்ணை திருமணம் செய்வது போல எண்ணினான். இதனால் அவளை தேடி அனைத்து இடத்திலும் அலைந்தான். இறுதியாக கைலாசத்திற்கு வந்தபோது பார்வதி தேவியை பார்த்து மயங்கி என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த சிவபெருமான் உடனே அவள் உன் தாய், நான் உன் தகப்பன் என்று கூறி கோபத்தில் அந்தகாசுரனை சாம்பலாக்கி விட்டார். ஓம் நமசிவாய என கமெண்ட் செய்யுங்கள்.